கோமதி அம்பாள் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமியை வணங்கி, தேசிய தலைவர் தெய்வ திருமகனாரையும் வணங்கி, பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உறவினர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் இவ்விழா சிறப்பாக நடைபெற அனைத்து உதவிகளையும் ஏற்பாடுகளையும் செய்த தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் உறவினர்களின் மாண்பு, தெய்வ பக்தி, கல்வி, ஆளுமைத்திறன் ஆகிய அனைத்தும் உண்மையிலேயே நம்மை பெருமை கொள்ளச் செய்கிறது. ஆனால் நாம் இன்னும் பல்வேறு துறைகளில் முன்னேற பலவிதமான வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக அரசு துறை உயர் பதவிகளில் இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. உயிரை காப்பாற்றும் மருத்துவத்துறையிலும் பல்வேறு சிறந்த வாய்ப்புகள் உள்ளன. காவல் பணி, சட்டப்பணி என பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் சிறப்பான வாய்ப்புகள் உள்ளன. எந்த ஊர் சென்றாலும் ஆர்த்தோ டாக்டர்ஸ், எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர்கள் பெரும்பாலும் நம் உறவினர்களாகவே உள்ளனர். அது நமக்கு மிகுந்த பெருமையை தருகிறது. இன்னும் பல்வேறு சிறப்பு பிரிவுகளில் நம் உறவினர்கள் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம் குழந்தைகளை இதுபோல் பல்வேறு துறைகளில் முன்னேற்ற நாம் அவர்களை தயார் செய்ய வேண்டும். நான் லண்டனில் வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் சுருக்கமாக முக்கியமான ஒரு வாக்கியத்தை சொல்வார்கள், நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆயுதம். அந்த அறிவாயுதத்தை நம் குழந்தைகளுக்கு கொடுக்க நல்ல தரமான கல்வியை நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நம் பெரியோர்கள் அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்வதோடு அவர்களுக்கு வேண்டுகோளாகவே வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் நன்கு படிக்கும் நம் உறவினர் ஒருவரின் குழந்தையை, அது உங்கள் தம்பி பிள்ளையாக இருக்கலாம், அண்ணன் பிள்ளையாக இருக்கலாம், சித்தப்பா பிள்ளைகள், சித்தி பிள்ளைகள், ஏதோ ஒரு வகையில் நமக்கு உறவினர் குழந்தையை இவ்வாறு அரசு பதவிகளில் அமர்த்துவதற்கு தேவையான கல்வி கற்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பதவிக்கு நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் இன்னும் சில ஆண்டுகளில் எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஏதேனும் நம் உறவினர் ஒருவர் பணியில் இருப்பார்கள். நாம் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக அரசு அலுவலகங்களுக்கு அன்றாடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவ்வாறு நாம் செல்லும் பொழுது நம் உறவினர்கள் அங்கு பணியில் இருந்தால் நமது வேலைகளை மிக எளிதாக செய்து முடித்து வர முடியும். நமக்கு அது பேருதவியாக இருக்கும். ஒருவேளை அப்படி நன்கு படிக்கும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்த பின் உங்களால் உதவ முடியாத சூழ்நிலை, அது நிதி ஆதாரமாக இருக்கலாம், அல்லது வேறேனும் தகவல் தொடர்பான உதவிகள் தேவைப்பட்டாலோ நமது வெற்றி IAS கல்வி மையத்தை நேரடியாகவோ அல்லது இந்த மேடையில் உள்ள தலைவர்களின் மூலமாகவோ தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். எந்நேரமும் உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும்
சிறப்பும் கிடைக்க இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.